வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் கவிதை பேழை பகுதியில் உள்ள காலமேக புலவர் இயற்றிய இரற்ற மொழிதலில் உள்ள கீரை பாத்தியும் குதிரையும் என்பதாகும். ஐயா வணக்கம். இன்று நாம் கவிதை பேழையில் இருக்கிற கீரை பாத்தியும் குதிரையும் பாடம் தானே படிக்க போறோம். வணக்கம், சரியாக சொன்னாயம்மா. மாணவ செல்வங்களே, இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் காலமேக புலவர் எழுதிய கீரை பாத்தியும் குதிரையும் என்பதாகும். ஐயா, காலமேக புலவர் பற்றி நான் ஏற்கனவே படித்திருக்கிறேன். அவரை பற்றி கூறுகிறேன் ஐயா. காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பிரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளன. அந்நூலில் உள்ள ஒரு பாடல் நமக்கு பாடப்பகுதியாக இருக்கின்றதையா. நன்று, சரியாக சொன்னாயம்மா. காலமேக புலவர் இரட்டுற மொழிதல் பாடுவதில் மிகவும் வல்லவர். இரட்டுற மொழிதலா? அப்படின்னா என்னங்க ஐயா? இரட்டுற மொழிதல் என்பது ஒரு சொல்லோ அல்லது ஒரு சொற்றொடரோ இரண்டு பொருள்படும்படியாக எழுதக்கூடியது இரட்டுற மொழிதல் ஆகும். இதனை சிலேடை என்றும் கூறுவார்கள் அம்மா. ஐயா, இரு பொருள்பட பாடுவது இரட்டுற மொழிதல், அதுதானே ஐயா? சரியாக சொன்னாய். பாடலை பார்க்கலாம் இனி. கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாறத் திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. ஐயா, நான் ஒரு முறை பாடலை பாடுகின்றேன். கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாறத் திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏறப் பரியாகுமே. அடடா, எவ்வளவு அழகாக பாடினாய். மீண்டும் ஒரு முறை பாடம்மா. மிக்க நன்றி ஐயா. மீண்டும் நான் பாடுகின்றேன். கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாறத் திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏறப் பரியாகுமே. இனி பாடலின் பொருளினை நாம் அறிந்து கொள்ளலாம். கீரை பாத்தியில் மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர். மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்கி வைத்திருப்பர். வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர். நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். அடுத்ததாக குதிரை. வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும். கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும். எதிரிகளை மறித்து தாக்கும். போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இத்தகைய காரணங்களால் கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படும் என்று காலமேக புலவர் தன்னுடைய இரட்டுற மொழிதல் பாடலில் தெரிவிக்கின்றார். ஐயா, என்னே இருட்டுற மொழிதலின் சிறப்பு? பாடலின் பொருளினை நான் ஒரு முறை சொல்லட்டுமா ஐயா? கீரை பாத்தி மண்கட்டிகளை அடித்து தூளாக்குவர். குதிரை வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும். கீரை பாத்தி மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக வைத்திருப்பர். குதிரை கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும். கீரை பாய்த்தி வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர். குதிரை எதிரிகளை மறித்து தாக்கும். கீரை பாத்தி நீர்மடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். குதிரை போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இத்தகைய காரணங்களால் கீரை பாத்தியும் குதிரையும் ஒன்று என்று காலமேக புலவர் ஐயா கூறுகிறார். நன்று அம்மா, சரியாக சொன்னாய். அடுத்ததாக வினாக்கள்.
நான் கூறக்கூடிய வினாக்களை எழுதி வைத்துக் கொண்டு நாளை இதற்குரிய விடையினை எழுதி வகுப்பில் சமர்ப்பிக்க வேண்டும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினா எண் 1. ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் யானை, குதிரை, மான், மாடு. வினா எண் 2. பொருந்தாத ஓசை உடைய சொல் பாய்கையால், மேன்மையால், திரும்புகையில், அடிக்கையால். வினா எண் 3. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன் கூட்டல் கீரை, வண்ணம் கூட்டல் கீரை, வளம் கூட்டல் கீரை, வன்மை கூட்டல் கீரை. வினா எண் 4. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கட்டி இடித்தல், கட்டி அடித்தல், கட்டி அடித்தல், கட்டு அடித்தல். அடுத்ததாக சிறுவினா. கீரை பாத்தியும் குதிரையும் எக்காரணங்களால் ஒத்திருக்கின்றன? சிந்தனை வினா. நீங்கள் எவற்றை குதிரையோடு ஒப்பிட்டு கூறுவீர்கள்? இவ்வினாக்களுக்கு விடை எழுதி கொண்டு வரவும். நன்றி, வணக்கம். நிச்சயம் எழுதி கொண்டு வருகிறோம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, வாழ்க வளர்க தமிழ் போல் நாளும் எந்நாளும்.